உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா? தோண்ட தோண்ட தங்கம் கிடைக்கக்கூடிய கோலார் தங்க வயல் பூமியிலிருந்து சோழ பேரரசுல திப்பு சுல்தான் வரைக்கும் எந்த ஒரு அரசராலையும் ஒரு புடி தங்கத்தை கூட எடுக்க முடியல. அதுக்கு காரணம் அந்த மண்ணோட பூர்வக்குடி மக்களான நாகர்கள். இயற்கையவே கட்டுப்படுத்தக்கூடிய மாய சக்திகளையும் நாகங்களையும் மிருகங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமையை கொண்டிருந்த நாகர்கள் இனம் தங்களோட நிலத்துல இருக்கிற வளத்தை யாரையும் எடுக்க விடாம பல நூறு வருஷங்களா பாதுகாத்துட்டு வராங்க. இந்த சமயத்துலதான் இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ்காரனுங்க இன்னொரு பழங்குடி மக்கள் உதவியோட தங்கத்தை எடுக்கிறதுக்காக அந்த பகுதிக்கு வராங்க. அவங்களையும் நாகர்கள் பெரும் சக்திகளை கொண்டு தாக்குறாங்க. நாகர்களை மீறி அவங்க அந்த தங்கத்தை எடுத்தாங்களா இல்ல நாகர்களாலே அழிக்கப்பட்டாங்களா அப்படிங்கிற கதையை ஃபேண்டசி கலந்த வரலாற்று புனைவோட சொல்லியிருக்கக்கூடிய இந்த படம் தான் தங்கலான். அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கோலார் பகுதிக்கும் வடார்காட் பகுதிக்கும் இடையில இருக்கிற வேப்பூருங்கிற கிராமத்துல ஒரு பழங்குடியினம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற அவங்களோட பூர்வீக நிலத்துல சொந்த பந்தங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட உழைப்பால அந்த ஊரு ஜமீன்தார் நிலத்துல விளையறத விட நல்ல விளைச்சல் வருது. அதை எல்லாருமா ஒண்ணு கூடி ஆட்டம் பாட்டத்தோட அறுப்பறுத்து முடிக்கிறாங்க. ஆனா அதை பார்த்து வசதியா இருக்கிற ஜமீன்தாருக்கும் பொண்டாட்டிக்கும் தான் வயிறு எரியுது. அன்னைக்கு ராத்திரி நம்ம கதையோட நாயகர் தங்கலானும் அவரோட குடும்பமும் அறுவடை பண்ண நெல்லுக்கு பக்கத்திலே காவலா படுத்துக்கிறாங்க. அப்ப தங்கலானோட குழந்தைங்கள்லாம் ஒரு கதை சொல்லுங்கப்பான்னு இன்னைக்கு அவங்க நிம்மதியா விவசாயம் பார்த்துட்டு இருக்கிற நிலத்தை எப்படி ராஜா கிட்ட இருந்து தன்னோட பாட்டை மீட்டாருங்கிற கதையை தன்னோட பசங்களுக்கு தங்கலான் சொல்றாரு. பல தலைமுறைகளுக்கு முன்னாடி தங்கலானோட முன்னோர்கள்லாம் கோலார்ல இருக்கிற ஆனைமலைங்கிற மலைக்கு பக்கத்துல இருக்கிற ஆத்துல இருந்து தங்கத்தை சலிச்சு எடுக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துலதான் ஒரு அரசன் அந்த பகுதியை அவனோட எதிரி மன்னன் கிட்ட இருந்து கைப்பற்றுறான். அப்ப இவங்க பொண்ணு எடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தவன் அவனோட வீரர்களை அனுப்பி அவங்கள புடிச்சிட்டு வர சொல்றான். மன்னனோட ஆணைப்படி வீரர்களும் தங்கத்தை சலிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள பிடிக்கிறதுக்காக வரானுங்க. தங்கலானோட பாட்டனும் அவரோட ஆளுங்களும் அவனுங்க எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிடுறாங்க. அவனுங்களோட குதிரையவே எடுத்துக்கிட்டு நேரா அரசங்கிட்ட கெத்தா வந்த தங்கலானோட முப்பாட்டன் அந்த ஆத்துல இருந்து இவங்களோட இனத்தால மட்டும்தான் தங்கத்தை சலிச்சு எடுக்க முடியும்னு வேற யாருக்கும் அந்த தங்கம் ஆப்படாதுன்னு சொல்றாரு. ஆனா மன்ன அதை நம்பாம அவனோட வீரர்களை விட்டு ஆத்துல இருந்து தங்கத்தை சலிக்க சொல்ல வீரர்கள் எவ்வளவு முக்கினாலும் அவங்களால ஒரு துளி தங்கத்தை கூட சலிச்சு எடுக்க முடியல. அப்ப அந்த மன்னரோட மந்திரி அங்க ஒரு மயில் நிக்கிறதா பாக்குறான். அது அவனை எங்கேயோ கூப்பிடுற மாதிரி தோணுது. உடனே அது பின்னாடியே அவன் ஓட அந்த மயில் அவனை ஒரு தங்க பாறை கிட்ட கொண்டாந்து விடுது. அதை பார்த்துட்டு மன்னன் கிட்ட ஓடி வந்தவன் நிலத்திலே தங்கம் இருக்கும் போது எதுக்காக நாம தண்ணியில சலடை போட்டு தங்கத்தை எடுக்கணும்னு கேக்குறான். அதை எடுக்க போனா செத்துருவீங்கடான்னு முப்பாட்டன் சொல்றாரு. ஏன்னா அந்த நிலம் நாகங்களை கட்டுப்படுத்துற நாகர்களுக்கு சொந்தமான நிலம். அந்த நிலத்தை நாகர்களோட தலைவியான ஆரத்திங்கிற மந்திரக்காரி தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கா. அவளை மீறிலாம் யாராலையும் அங்க இருக்கிற தங்கத்தை எடுக்க முடியாதுன்னு முப்பாட்டன் சொல்றாரு. ஆனா அந்த மந்திரி ரொம்ப வீம்பா வாங்க ஒரு கை பார்த்தலான்னு மன்னர் ஏத்தி விடுறானா. மன்னரும் பாறையை பேத்து எடுத்துருவாங்கடான்னு சொல்லி வீரர்களை அனுப்பி வைக்கிறாப்ல. வீரர்களும் வீராப்பா அந்த பாறையை நெருங்குறானுங்க. அப்ப சரசரன்னு பாறைக்குள்ள இருந்து படையெடுத்து வந்த பாம்புகள் வீரர்களை கொத்தி போட்டு தள்ள ஆரம்பிச்சிருதுங்க. அந்த பாம்புகள்லாம் முன்னேறி மன்னரை நோக்கியும் வர அதை முப்பாட்ட சர்வசாதாரணமா புடிச்சு பிச்சு போட்டுடுறாப்ல. அந்த பாம்பு அவரை கொத்தியும் அவருக்கு ஒண்ணுமே ஆகலங்க. யோ மன்னா, நான் வேணா உங்களுக்கு அந்த தங்கத்தை எடுத்து தரேன். ஆனா அதுக்கு பதிலா உன்னோட முப்பாட்டனுங்களாம் எங்களோட பூர்வீக நிலத்தை புடுங்கி பிரம்மதேவங்கிற பேர்ல பிராமணர்கள் கிட்ட கொடுத்தீங்களே அந்த நிலத்தை எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு முப்பாட்டன் கேக்குறாரு. பொன்னாசை பிடிச்ச மன்னனும் தங்கத்தை எடுத்து கொடுத்தா நிலத்தை தரதா சொல்றான். சரின்னு முப்பாட்டனும் அவரோட ஆளுங்களோட தங்கத்தை எடுக்கிறதுக்கு களத்துல இறங்குறாரு. அப்ப மண்ணுக்குள்ள பதுங்கி இருந்த நாகர்கள்லாம் நேரடியா வெளியே வந்து அவங்கள தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் முப்பாட்டனும் அவரோட ஆளுங்களும் அடிச்சு காலி பண்றாங்க. இதனால மன்னனும் மந்திரியும் அந்த தங்க பாறை கிட்ட வந்துடுறாங்க. பொண்ணா இருக்கிற பாறைய பார்த்த மன்னன் முப்பாட்டனோட வீர தீரத்தை பாராட்டி தன்னோட கத்திய கொடுத்து இனிமே நீங்க தாங்க என்னோட சேனாதிபதினு சொல்றான். தங்கம் கிடைச்ச குஷியில மன்னனும் மந்திரியும் ஆசையா அந்த பாறைக்கற்கள் எடுத்து பாக்குறாங்க. அவங்க எடுத்த உடனே தங்கம் எல்லாம் மண்ணா போயிடுது. அதுல கடுப்பான மண்ணை என்னையாடா ஏமாத்த பாக்குறான்னு கொடுத்த கத்திய புடுங்குறான். அந்த ஆரத்தி தான் மந்திரம் போட்டு இப்படிலாம் பண்ணிட்டான்னு முப்பாட்டன் சொல்றாரு. அப்ப ஆரத்திய நேரடியா களத்துல இறங்கி முப்பாட்டனையும் அவரோட ஆளுங்களையும் போட்டு பொலன்னு புலக ஆரம்பிச்சிடுறாங்க. காத்த விட்டு அடிக்கிறா, கத்தியே எல்லாரோட காதையும் கிழிக்கிறா. அதையும் மீறி முப்பாட்டன் அவன் கூட சண்டை போடுறாரு. ரெண்டு பேருக்கும் நடந்த சண்டையில ஆரத்தி கிட்டத்தட்ட முப்பாட்டனை கொல்ற நிலைமைக்கு வந்துடுறா. ஆனா வசந்த நேரத்துல முப்பாட்டன் வாழை எடுத்து வைத்த கிழிச்சிடறாரா. அப்போ உடம்புல இருந்து பீச்சு அடிச்சுக்கிட்டு வெளியான ரத்தம் பூமியில ஓடனோன்னு அந்த மண்ணி எல்லாம் பொண்ணா மாறிடுது. தனக்கு பொண்ணு கிடைச்ச மகிழ்ச்சியில மன்னரும் தன்னோட முப்பாட்டனுக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றிட்டுறாரு. இப்படிதான் தன்னோட முப்பாட்டன் இந்த நிலத்தை மீட்டாருன்னு தங்கலான அவரோட பசங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு.
அப்ப திடீர்னு அவங்க அறுத்த அறுப்பெல்லாம் பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. எல்லாருமா சேர்ந்து அதை அணைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போதே இன்னொரு இடமும் பத்திக்கிட்டு எரியுதா. அப்பதான் வேணும்னே ஒருத்தர் தீப்பந்தத்தை தூக்கி போடுறாங்கிறது அவருக்கு தெரியுது. அவனை பிடிச்சி லாக் பண்ண தங்கலான், ஏன்டா இப்பெல்லாம் பண்ற, யாரா அவனை அதை பண்ண சொன்னான்னு கேக்குறாரு. அவன் அவரை தள்ளி விட்டுட்டு ஓடிடுறான். ஊரே சேர்ந்து அந்த தீயை அணைக்க முயற்சி பண்ணியும் அதை அணைக்க முடியாததால பயிர் எல்லாமே கருகி சாம்பல் ஆயிடுது. மக்கள் எல்லாரும் பயிர் எரிஞ்சு போன சோகத்துல இருக்கும் போது விடிய காலையிலேயே தன்னோட ஆளுங்களோட ஜமீன்தார் அங்க வரான். மக்கள் கொடுக்க வேண்டிய வரியை கொடுக்கலனா அதுக்கு பதிலா அவங்களோட நிலத்தை அவனுக்கு எழுதி கொடுத்துட்டு பண்ணை அடிமையா காலத்துக்கு அவனுக்கு கீழே வேலை பார்க்கணும்னு சொல்றான். அப்ப தங்கலான் பயிர் எரிச்சவன் ஜமீனோட கூட்டத்துல இருக்கிறத பாக்குறாரு. ஜமீன் தான் இந்த சதி வேலையை பண்ணிருக்கான்றது அவருக்கு புரிஞ்சிருது. அதுல செம்ம கடுப்பாகி தீ வச்சவனையும் ஜமீனையும் அடிக்கிறதுக்கு பாய ஜமீனோட ஆளுங்க தங்கலான அடிச்சு லாக் பண்ணிடுறானுங்க. அதனால வேற வழியே இல்லாம மொத்த குடும்பமும் சொந்த நிலத்திலேயே அடிமையா வேலை பார்க்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுடுறாங்க. இந்த சமயத்துல தான் கோலார் பகுதியில தங்க இருக்கிறதா கேள்விப்பட்ட வெள்ளக்கார துறைங்க அதை எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுங்கன்னு லோக்கல் ராஜா கிட்ட கேக்குறானுங்க. இது வரைக்கும் அங்க போன எல்லாருமே பேய்களால கொல்லப்பட்டுட்டானுங்க. நீங்க போனீங்கனாலும் பணமா தான் ஆவீங்க. அதனால இந்த திட்டத்தை கைவிட்டுருங்கன்னு அந்த ராஜா சொல்றான். மத்த துறைங்க எல்லாம் கைவிடலாம் நினைச்சாலும் கிளமண்டுங்கிற துறை மட்டும் அதை நிறுத்துறதா இல்ல. தன்னோட சொந்த காசை போட்டு அந்த இடத்த பத்தி நல்லா தெரிஞ்ச ஆளுங்களை தேடுறாரு. அப்பதான் தங்கலானோட ஊர்க்காரங்க ஏற்கனவே தங்கத்தை எடுக்கிறதுக்கு உதவி பண்ண முப்பாட்டனோட வாரிசுங்கிறது தெரிய வருது. தனக்கு தமிழ் தெரியாதுங்கிறதால மொழிபெயர்க்கிறதுக்கு ஒரு பிராமணனை கூட்டிக்கிட்டு அங்க வந்த துறை அவங்க கிட்ட தங்க எடுக்கிறதுக்கு உதவி வேணும்னு கேக்குறாரு. அதை கேட்ட சனங்க எல்லாரும் புள்ள குட்டியோட வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா வேலைக்கான கூலிய தினமும் கொடுக்கறதாவும் அதோட சாப்பிடறதுக்கு கரிசோறு போடுறதாவும் சொல்றாங்க. அதனால ஊர் மக்களும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. தங்கலான் போறேன்னு சொன்னோன்னே அவரோட பொண்டாட்டி கங்கம்மா எங்க அவர் போனா உசுறு போயிடுமோன்னு புலம்பி அழுகுறாங்க. இங்கே இருந்தா அடிமையா தான் இருந்து சாகணும், ஆனா துரை கூட போனா வாழ்க்கைய மாறிடும்னு சொல்லி தங்கலான் அவங்கள சமாதானப்படுத்துறாரு. அடுத்த நாள் தன்னோட மூத்த புள்ளியையும் சித்தப்புனியும் பங்காளியும் கூட்டிக்கிட்டு தங்கத்தை எடுக்கிறதுக்காக துரையோட கிளம்புறாரு. அப்ப புதுசா கல்யாணம் ஆன புது மாப்பிள்ளைய அவன் பொண்டாட்டி எனக்கு தங்கத்துல நகை செஞ்சு போடுறதுக்கு தங்கத்தை எடுத்துருவான்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறா. அவனும் அழுதுகிட்டே கிளம்புறான். அவங்களோடவே அந்த ஊர்ல பெருமாள் கோயில் பூசாரியா இருக்கிற பசுபதியும் வேண்டா விருப்பா கிளம்புறாப்ல. பசுபதி ராமானுஜருங்கிற ஒரு வைணவ குருவை பின்பற்றவருங்க. நாராயணனை கும்பிட ஆரம்பிச்சு பூணூல் போட்டுக்கிட்டா செத்ததுக்கு அப்புறம் வைகுண்டத்துக்கு போலான்னு அவர் சொன்னாப்லையா. அதனால இவர் பூணூல் போட்டுக்கிட்டு ஊர்ல இருக்கிற சின்ன பசங்களுக்கும் பூணூல் போட்டுட்டு இருக்கிறாப்ல. ஆனா அந்த துறையோட வந்திருக்கிற பிராமணன் நீ என்ன பண்ணாலும் தீட்டு தாண்டான்னு அவர் திட்டுறான். அதுக்கப்புறம் துரை பிரிட்டிஷ் அரசாங்க உத்தரவோட இவங்களை அழைச்சிட்டு போறாரு. அதனால இந்த ஜமீன்தாரால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு பழைய வரைபடத்தை வச்சு தங்கத்தை தேடி கிளம்பினவங்கள ஒரு காட்டோட எல்லையில கொண்டாந்து விட்டுட்டு இதுக்கு மேல நீங்க பாத்துக்கோங்கோ அப்படின்னு அந்த பிராமணன் மட்டும் நைஸா நழுவிடுறான். தங்கலானும் அவரோட ஆளுங்களும் கிளமன் துரை அவரோட புள்ள துரையோட நண்பன்னு 3 பேர் கூடயும் சேர்ந்து தங்கத்தை தேடி காட்டுக்குள்ள போறாங்க. ஒரு கட்டத்துல தண்ணி நிரம்பி ஓடிக்கிட்டு இருக்கிற ஆற கடந்து போக வேண்டிய நிலைமை வருது. பசுபதி ஒரு பக்கம் போலான்னு சொல்ல அந்த பக்கம் போனா ஆழமா இருக்கும், வாங்க இந்த பக்கமா போலாம் அப்படின்னு சொல்லி தங்கலான் எல்லாரையும் வேற பக்கமா கூட்டிட்டு போறாப்ல. அப்ப அவரு அவரோட முன்னோர்கள் சொல்லி கொடுத்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே போறாருங்க. பாக்குறதுக்கு வேணா அது மந்திரம் மாதிரி இருக்கலாம், ஆனா அது வழிகளையும் அங்க இருக்கக்கூடிய ஆபத்தையும் பத்தி சொல்லக்கூடிய பாடல். அதை அவர் சொல்லிக்கிட்டே ஏதாவது ஆபத்து வருதான்னு தேடுறாப்ல. அப்ப திடுதுப்புன்னு தண்ணியில தெரிஞ்ச ஆரத்தி அவரோட காலை இழுத்து ஒரு கல்லுல சிக்க வச்சிடறா. எல்லாருமா சேர்ந்து மூங்கில் கட்டையை பிடிச்சிட்டு தான் போயிட்டு இருந்தாங்களா, அதனால மத்தவங்களும் கவுந்துடுறாங்க. இருந்தாலும் எப்படியோ அடிச்சு பிடிச்சிக்கிட்டு கரையை வந்துடுறாங்க. பசுபதி மட்டும் தண்ணிக்குள்ள போய் தங்கலான எப்படியோ காப்பாத்தி அழைச்சிட்டு வந்துடுறாரு. இப்படி கொஞ்ச நேரத்துல எங்க எல்லாரையுமே கொல்ல பாத்தியடா அப்படின்னு எல்லாருமே தங்கலான் மேல செம்ம காண்டானதால ஆனாமலையை பார்த்ததுக்கு அப்புறம் கூட இவரோட பேச்சை கேட்காம இன்னொரு பக்கமா போய் தங்கத்தை தேடுறாங்க. பல நாளா தங்கத்தை தேடி பல இடங்களை தோண்டி தோண்டி பாக்குறாங்க. ஆனா தங்க இருக்கிற சுவடு கூட கிடைக்கல. அதனால இது கட்டுக்கதையா இருக்கலாம்னு துரை சொல்றானா. இல்லப்பா, கண்டிப்பா இந்த இடத்துல கனிம வளம் இருக்கு. அதனாலதான் சுத்தி இருக்கிற இடங்கள்லாம் இவ்வளவு வளமான இடமா இருந்தும் இங்க எல்லாமே வளமற்று போயிருக்கு அப்படின்னு சொல்லி கிளமன் விடாம முயற்சி பண்றாரு. இதுல இந்த புது மாப்பிள்ள வேற என் பொண்டாடிக்கிட்ட என்ன விடுங்கடான்னு சொல்லி ஒப்பாரி வைக்கிறாங்க. இந்த சமயத்துல தான் எல்லாரும் ஒரு கிணறு கண்டுபிடிக்கிறாங்க. அது இடி விழுந்ததால உருவான பள்ளம்னு தங்கலான்னு சொல்ல இல்ல இதுதான் அந்த அரசன் தோண்டின தங்க சுரங்கமா இருக்கும் அப்படின்னு பசுபதி சொல்றாரு. சரின்னு எல்லாருமா தண்ணிக்குள்ள இறங்கியது தங்க சுரங்கமான்னு தேடுறாங்க. அப்ப தங்கலானோட மகனுக்கு புத்தர் சிலையோட தலை கிடைக்குது. அந்த அரசன் தங்கத்தை தேடி வரப்போ அந்த தங்கமலைக்கு பக்கத்துல ஒரு புத்தர் சிலை இருக்குங்க. ஆரத்திக்கு அந்த புத்தர் சிலை தான் சக்தி கொடுக்குதுன்னு நினைச்சு அரசரோட வந்த பிராமண அந்த தலையை வெட்ட சொல்லுவான். அந்த அரசனும் வெட்டிடுவான். அந்த தலை தான் இப்ப மூத்தவனுக்கு கிடைச்சிருக்குது. அதை அவன் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது தண்ணிக்குள்ள ஆரத்தி இருக்கிற மாதிரி தங்கலானுக்கு தெரியுது. எங்க புள்ளையும் இழுத்து விட்டுருவாளோன்னு நினைச்சு உள்ளார இறங்கினவரு புள்ளையோட சேர்ந்து அந்த புத்தர் தலையை வெளியே எடுத்துட்டு வராரு. புத்தரை தங்கலான் முனின்னு சொல்றாரு. ஆனா வைணவத்தை பின்பற்ற பசுபதி அவரை சாத்தான்னு சொல்றாரு. தங்கலான் கதையில சொன்ன எல்லாமே ஒவ்வொன்னா கிடைக்கிறதால அவர் சொல்றதை கேட்கலாமேன்னு கிளமண்டுக்கு தோணுது. ஆனா அவரோட கூட வந்திருக்கிற இன்னொரு துறை அவன் ஒரு சாத்தான், அவன் பேச்சை கேட்காதன்னு சொல்றான். எனக்கு தங்கம் கிடைக்கிறதுக்கு சாத்தான் உதவி பண்ணதுன்னா நான் அதோட பேச்சையும் கேட்பேன் அப்படின்னு சொன்ன கிளமன் தங்கலான வழிகாட்ட சொல்றாரு. தங்கலான அவங்க எல்லாரையுமே ஆனைமலைக்கிட்ட அழைச்சிட்டு வராரு.
அப்ப திடீர்னு அந்த இடத்துல சூறாவளி சுத்தி சுத்தி அடிக்குது. அதை பார்த்தோன்னே தங்கலான் மறுபடியும் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்க, இதுக்கெல்லாம் காரணமே இந்த சாத்தானோட தலை தாண்டான்னு பசுபதி அதை உடைக்க பாக்குறாரு. அவரை தள்ளிவிட்ட தங்கலான், இங்க தாண்டா முனியோட உடம்பு இருக்கு, தலையோட உடம்ப செத்துட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அது சாத்தாண்டான்னு பசுபதி புலம்பி தள்ளுறாரு. ஆமா, அவன் சாத்தான் தான் அப்படின்னு துரை தங்கலான் முன்னாடி வந்து துப்பாக்கியோட நிக்க, மரியாதையா துப்பாக்கி இறக்கடான்னு கிளமன் துப்பாக்கிய தூக்குறாரு. அப்ப இவங்க எல்லாரையும் காலி பண்றதுக்கு ஒரு கரிஞ்சிருத்தாங்க வருது. அது கண்ணா பின்னான்னு பாஞ்சு கிளமன் துரைய போட்டு பெராண்டி எடுக்க தங்கலான் அதை அடிச்சு தள்ளுறாப்ல. உடனே அது அவரு மேலையும் பாயுது. ஒரு கட்டத்துல கரிஞ்சிருத்தியால தாக்கப்பட்டு கீழே சாஞ்ச தங்கலான் சரியான நேரமா பார்த்து தாங்கிட்ட இருக்கிற முப்பாட்டனோட கத்திய வச்சு அதை குத்தி கொன்னுடுறாரு. ஆனாலும் தங்கலான் ஒரு சாத்தான்னு சொல்லி துரை அவரை சுட பாக்குறானா, பட்டுன்னு தங்கலானோட மகன் துப்பாக்கி எடுத்து துரையோட கையிலேயே சுட்டு போடுறான். அதோட தலையை எடுத்துக்கிட்டு முனியோட உடலை தேடி ஓட, என்னையாடா சுட்டன்னு துரையும் பின்னாடியே ஓடுறான். தங்கலான் அவங்க பின்னாடி ஓடுறாரு. அப்ப தங்கலானோட கதையில வந்த எல்லாருமே தங்கலான் கண்ணு முன்னாடி தெரியறாங்க. அது எல்லாத்தையும் வச்சு அதுதான் சம்பவம் நடந்த இடம்ங்கிறது தங்கலானுக்கு புரியுது. அதெல்லாத்தையும் கடந்து வரப்போ அவங்க அழைச்சிட்டு வந்த கழுதை ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இருக்கு. உடனே அந்த இடத்த மூத்தவன் தோண்டி பாக்குறான். புத்தமுனி சிலையோட உடல் அவனுக்கு கிடைக்குது. அப்ப அங்க வந்த துரை என்னையாடா சுட்டன்னு துப்பாக்கி நீட்ட, அங்க வந்த நாகர்கள் துரை மூஞ்சி மேலேயே ஒண்ணு விட்டவன மட்டையாக்கிடுறானுங்க. அந்த சமயத்துல அங்க வந்து சேர்ந்த எல்லாரும் நாகர்கள் எதிர்த்து சண்டை போடுறாங்க. கிளமண்டும் அவரோட மகனும் துப்பாக்கியால தாக்குறாங்க. அதனால களத்துல இறங்கின நாகர்களோட தலைவி தங்கலான தாக்குறா. அதோட அவன் முப்பாட்டனால கொல்லப்பட்ட ஆரத்தி மாதிரி அவனுக்கு தெரியறா. இவங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருந்த நேரத்துல மூத்தவன் புத்தரோட தலைய உடலோட சேர்க்கிறானா, பட்டுன்னு தங்கலானோட உடம்புக்குள்ள முப்பாட்டம் இறங்கிடுறாரு. முப்பாட்டன் ஒரு ஸ்லாங்கோட நடந்து வந்து சண்டை போடுவாருங்க. அதே ஸ்லாங்கோட தங்கலான் நாகர்களை அடிச்சு பறக்க விடுறான். அப்ப ஆரத்தி அவரை அடிச்சு கொல்ல பாக்குறா. தங்கலான் கீழே கிடந்த துப்பாக்கி எடுத்து ஆரத்தியை சுட்டுடுறாரு. நாகர்கள்லாம் அடிப்பட்ட ஆரத்தி அங்கிருந்து தூக்கிட்டு போனதால அவ்வளோ நேரமா அந்த இடத்த சுத்திக்கிட்டு இருந்த சூறாவளி நின்றுது. தங்கலான் சுட்டப்போ ஆரத்தியோட ரத்தத்துல ஒரு துளி புத்தரோட சிலையில விழுந்துச்சுங்க. விழுந்த உடனே அந்த இடம் மட்டும் தங்கமா மாறிடுச்சு. அதை பார்த்த எல்லாரும் அது உண்மையான தங்கமான அதை உடைச்சு எடுத்து உருக்கி பாக்குறாங்க. அது சுத்த தங்கங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. தங்கம் கிடைச்ச சந்தோஷத்துல எல்லாரும் இருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துல இடியும் மின்னலுமா அடிக்க ஆரம்பிக்குது. அப்ப மின்னலால தாக்கப்பட்ட கிளமண்டோட மகன் அப்படியே எரிஞ்சு போறான். அவனுக்கு பக்கத்துல ஆரத்தி நிக்கிற மாதிரி தங்கலானுக்கு தெரியுது. இப்ப இருக்கிற நாகர்களோட தலைவியான ஆரத்தி முழுக்க முழுக்க வெள்ளை நேரத்துல உட அணிஞ்சிருப்பா. ஆனா இப்ப தெரியற ஆரத்தி சிகப்பு நிற துண்டை இடுப்புல கட்டியிருக்கா. இவ முப்பாட்டனோட சண்டை போட ஆரத்திங்க. அதனாலதான் தங்கலானோட கண்ணுக்கு மட்டும் தெரியறா. அவளை தங்கலான் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே மறுபடியும் ஒரு இடி இடிக்குது. அதுல எல்லாருமே மயங்கி விழுந்துடுறாங்க. இந்த ஆரத்தி இவங்க யாரையும் கொல்ல பாக்கலங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை தான் பண்ண பாக்குறா. அதனாலதான் கிளமண்டோட மகனை கொண்டு அவனுக்கு எச்சரிக்கை பண்றா. ஆனா அது புரியாத கிளமண்ட் அவரோட மகனை அங்க புதைச்சிட்டு தங்கத்தை எடுக்கிறதுக்கு ஆளுங்களை கூட்டிடுவான்னு தங்கலான் கிட்ட சொல்றாரு. அதோட அவனாலதான் அவரோட கனவு நிறைவேறுச்சுன்னு சொல்லி அவரோட உடையையும் காசையும் கொடுக்கறாரு. அதோட எடுக்கிற தங்கத்துல ஒரு பகுதியையும் கொடுக்கறதா சொல்றாரு. இதெல்லாத்தையும் கேட்ட தங்கலானுக்கும் அவர் கூட வந்திருக்கிற ஆளுங்களுக்கும் துறக்கிட்ட வேலை பார்த்தா அவங்களோட வாழ்க்கையை மாறிடும்னு தோணுது. அதனால ஆபத்து இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அங்க வேலை பார்க்கறதுக்கு ஒத்துக்கிறாங்க. தங்கலான் அவரோட ஆளுங்க கிட்ட வேலையை ஆரம்பிக்க சொல்லிட்டு தன்னோட மக்களை அழைச்சிட்டு வரதுக்காக அங்கிருந்து கிளம்புறாரு. அப்ப மூத்தவன் புத்தரோட சிலையை பார்த்துக்கிட்டே மந்திரங்களை முணுமுணுத்துட்டு இருக்கான். தங்கலானோட வம்சத்துல இருக்கிறவங்களுக்கு நினைவுகளை பார்க்கிற ஒரு சக்தி இருக்குங்க. அது அவங்களோட நினைவுகளையும் கொடுக்குது. சில நேரங்கள்ல அவங்களே உடல்ல இறக்கிக்கிற சக்தியையும் கொடுக்குது. இது வரைக்கும் தங்கலானுக்கு இருந்த அந்த சக்தி இப்போ அவரோட மகனுக்கும் கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறம் துறை கொடுத்த உடுப்பை போட்டுக்கிட்டு துப்பாக்கியோட ஒரு குதிரை மேல ஏறி கெத்தா தன்னோட ஊருக்கு தங்கலான் வராரு. அவரை பார்த்தோன்னே நிலத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அவரோட பொண்டாட்டி பிள்ளைங்க அந்த ஊர் மக்கள்னு எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம். பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் கட்டி பிடிச்சி ஆற தழுவின தங்கலான் நேரா அவங்களெல்லாம் வேலை வாங்கிட்டு இருந்த ஜமீனை நோக்கி வராரு. அவனோட அடியாளுங்கெல்லாம் கம்ப தூக்கிட்டு நடுவில் நிக்கிறானுங்க. ஒழுங்கா தள்ளி போயிடுங்கடா, இல்லைன்னா சுட்டே போடுவேன் அப்படின்னு துப்பாக்கியை நீட்ட அங்க இருந்த மொத்த பயலும் ஆடி போயிடுறானுங்க. ஜமீனோட கணக்கங்கிட்ட காசை கொடுத்து என் நிலத்து பத்திரத்தை திருப்பி கொடுறான்னு கேட்குறாரு. அந்த பயலுங்க நிலத்தை எழுதி வாங்கி அடிமைகளா வேலை வாங்கினது மட்டும் இல்லாம போட்ட வரிக்கு வட்டி வேற கேட்குறான். என்னடா அநியாயம் பண்றீங்களா, மரியாதையா பத்திரத்தை கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு துப்பாக்கியை காட்டி மிரட்ட அரண்டு போன ஜமீனு பத்திரத்தை கொடுத்துட்றான்னு சொல்றான். கணக்கனும் பத்திரத்தை கொடுத்துட்றான். ஒரு வழியா தன்னோட நிலத்தை மீட்டுக்கிட்ட தங்கலான் துரை கிட்ட வந்து வேலை செஞ்சா தினமும் செய்யற வேலைக்கு கூலி, சாப்பிடுறதுக்கு சோறு, பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்புன்னு எல்லாம் கிடைக்கும்னு சொல்றாரு. அதோட அந்த ஊர் பெண்கள் எல்லாருக்கும் அவர் வாங்கிட்டு வந்திருக்கிற ரவிக்கியை கொடுக்குறாரு. முதலா ரவிக்கியை போட்டுக்கிட்ட மொத்த பொண்ணுங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷங்க. இவங்க வாழ்ற அந்த காலகட்டத்துல பெரிய வீட்டு பொண்ணுங்க மட்டும்தான் அந்த ரவிக்கியெல்லாம் போட்டுப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு ரவிக்கியை வாங்கி கொடுன்னு தங்கலானோட பொண்டாட்டி கேட்டிருப்பாங்க. அதனால தங்கலான் இப்போ ஊருக்கே வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. இதெல்லாத்தையும் பார்த்த மக்களுக்கு தங்கலான் மேல ஒரு நம்பிக்கை வருது. துரை கிட்ட வேலைக்கு போனா தங்களோட வாழ்க்கை மாறிடும் நினைச்ச மக்கள் மொத்தமா தங்கலானோட கிளம்புறாங்க. தங்கலான் துரை எழுதி முத்திரை போட்டு கொடுத்த உத்தரவோட வந்ததால ஜமீனால அவங்க ஊரை விட்டு போறத தடுக்க முடியல. ஆனா அவங்க எல்லாம் போயிட்டா யாரு வேலை செய்யறதுன்னு உள்ளுக்குள்ளேயே கிடந்து புழுங்குறான்.
அதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து ஆனமலை நோக்கி வராங்களா. முன்னாடி முழுசா ஓடிக்கிட்டு இருந்த ஆத்துல இப்ப தண்ணி கொஞ்சமா தான் ஓடிட்டு இருக்கு. அதை தாண்டி வந்தா சுத்தமா மரம் செடின்னு எதுவுமே இல்லாத வறண்ட பகுதியா இருக்கு. அதை பார்த்த மக்கள்லாம் ஏதோ பாலைவனத்துக்கு வந்திருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. எல்லா மக்களும் ஆனமலைக்கு வந்து சேர்றப்போ அங்க அந்த மொழிபெயர்க்கிற பிராமண பட்டாளத்தாளுங்களோட நின்றுட்டு இருக்கான். இந்த பையன் சரியான வன்மம் பிடிச்ச ஆளா இருக்காங்க. தங்கலான் வெள்ளக்காரன் உடுப்ப போட்டிருக்கிறதும் துப்பாக்கி வச்சிருக்கிறதும் குதிரையில வரதையும் பார்த்து அவனால பொறுக்க முடியல. பட்டாளத்தாளுங்களை விட்டு துப்பாக்கியும் குதிரையும் பிடிங்கிட்டு துரமாருங்கெல்லாம் கூடாரம் போட்டிருக்கிற இடத்துக்கு அப்பால போய் தங்கிக்க சொல்றான். சரி, துரை இல்லாதால இப்பெல்லாம் பண்றான் போலன்னு நினைச்சுக்கிட்டு தங்கலானும் மக்களோட அந்த பக்கமா வராரு. அப்போ புது மாப்பிளையும் பசுபதியும் அவங்க குடும்பத்தை கட்டி பிடிச்சிட்டு அலறாங்க. என்னன்னு கேட்டா தங்கலான் போனதுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. தங்கலான் போனதுக்கு அப்புறம் பட்டாளத்தை கூட்டிட்டு வந்த துரை தன்னோட மகனை கொன்னதுக்காக நாகர்களோட மலைக்குள்ள பூந்து பொம்பளை குழந்தைங்கன்னு யாரையும் பார்க்காம சுட்டு தள்ளி இருக்கிறான். தங்கலான் சுட்டதால சக்தி இழந்து போயிருக்கிற ஆரத்தியால அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியலையா. அதனால மற்றவங்களாம் அவளை தூக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சிருக்கிறாங்க. மாட்டின ஒரே ஒரு கிழவனை மட்டும் கூட்டிட்டு வந்து கட்டி வச்சு குடும்பப்படுத்திட்டு இருக்கிறானுங்க. பட்டாளத்தானுங்க நாகர்கள் மேல காட்டின வன்முறையை தாங்கிக்க முடியாம தங்கலானோட மகன் பட்டாளத்துக்காரனுங்களை அடிச்சிருக்கிறான். அதனால அவனையும் பிடிச்சி கட்டி வச்சிட்டானுங்க. அதை பார்த்த தங்கலான் பதறி அடிச்சுட்டு போய் பிள்ளைய தூக்குறாரா. அதை பார்த்த வன்மம் பிடிச்சவன் பட்டாளத்துக்காரனுங்களை விட்டு அவனையும் அடிக்க சொல்றான். அதோட அவன் சட்டையும் பிடிச்சி கிழிக்க சொல்றான். அதுல கடுப்பான தங்கலான் அவனுங்களெல்லாம் அடிச்சு பறக்க விடுறாரு. அப்ப துரைங்க அங்க வந்துடுறானுங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்க, முதல்ல அந்த புள்ளைய அவுத்து விடுங்கடா அப்படின்னு கிளமெண்ட் சொல்றாரு. அவனுங்களும் வேற வழி இல்லாம மூத்தவனை அவுத்து விட்டுடுறானுங்க. வந்திருக்கிற வேலையாளுங்களை மரியாதையா நடத்துங்கடான்னு சொன்ன துரை இப்பெல்லாம் நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்கிறாரு. அதோட இந்த இடத்தை கண்டுபிடிச்ச பெருமை தங்கலானுக்கு தான் போகணும்னு எல்லாருமா சேர்ந்து தங்கத்தை எடுத்து கொடுத்தா அவங்களுக்கும் ஒரு பங்கு தரதாவும் சொல்றாரு. ஆனா அவர் அதை இங்கிலீஷ்ல சொன்னதுனால மக்கள் யாருக்குமே இது புரியல. அதனால இதை பொறுத்துக்க முடியாத வன்மம் பிடிச்சவன் நீங்க எல்லாம் என்னோட அடிமைங்க, ஒழுங்கா வேலையை பார்க்கணும் அப்படின்னு துரை சொல்றதா சொல்றான். ஆட பாவீங்களா, இப்படிதான் எழுத படிக்க தெரியாத மக்கள் கிட்ட தப்பு தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாரையும் அடிமைங்களாக்கி நாட்டே குட்டிச்சவராக்குனீங்களாடா. இந்த வன்மம் பிடிச்சவன் சொல்றதை கேட்டு மக்கள்லாம் அப்படியே பதற ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா தங்கலானுக்கு துரை கூட பேசி பேசி இங்கிலீஷ் பிக்கப் ஆயிருச்சு போல. இந்த ஆளு போய் சொல்றான் மக்களே, துரை அப்படிலாம் சொல்லன்னு சொல்லி துரை உண்மையா சொன்னதா சொல்றாப்ல. அதை கேட்டதுக்கு அப்புறம் தங்கலான் மேல இருந்த நம்பிக்கை இன்னும் மக்களுக்கு வசந்துருது. எல்லாருமா குடிசையை போட்டு அங்கேயே தங்கிடுறாங்க. இங்க வேலை செய்யறதால கிடைக்கிற கூலியை வச்சு அவங்களோட வாழ்க்கையவே மாத்திரலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மூத்தவன் திடீர்னு சாமி வந்த மாதிரி ஆகி எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா தங்கங்கிற மஞ்சள் பேய் உங்க எல்லாரையும் கொன்னுடும் அப்படின்னு சொல்றான். அதை பார்த்து மக்கள் எல்லாரும் பதறாங்களா. டேய் வாய் மூட்டு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி தங்கலானவனை அடைக்கிறாப்ல. அடுத்த நாள்ல இருந்து மக்கள் எல்லாருமா ஒன்று சேர்ந்து அந்த நிலத்துல தங்கம் எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பாடு தினக்கூலின்னு எல்லாத்தையும் சொன்னபடியே துரை கொடுக்குறாரு. தங்கலான் சொன்ன மாதிரியே துரை எல்லாத்தையும் பண்றாருன்னு மக்கள்லாம் சந்தோஷப்பட்டு இருக்கும் போது தங்கலானோட கண்ணுக்கு மட்டுமே தெரியுற ஆரத்தி எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு இங்க இருந்து கிளம்புன்னு அவரை போட்டு உயிரை வாங்குறா. இவரு இங்க தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காரு. புள்ள சாமி வந்த மாதிரி பேசுறான். இப்படி குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே இப்படி இருக்கீங்களாடா அப்படின்னு புலம்புன தங்கலானோட பொண்டாட்டி, ஏமா தாயே தயவு செஞ்சு என் புருஷனையும் புள்ளியும் விட்டுட்டு போயிடுமா அப்படின்னு கதறி அழறாங்க. அதுக்கப்புறம் தினமும் தங்கத்தை தேடி தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. தோண்ட தோண்ட கல்லுங்க தான் வந்துகிட்டு இருக்கே தவிர தங்கத்தையே காணும். இதுல வேற இந்த புது மாப்பிள்ளையோட பொண்டாட்டி ஆரத்திய உடம்புல ஏறின மாதிரி எல்லாரையும் பயமுறுத்தி விளையாடுறாங்க. அந்த சமயத்துல துரை ஒரு பாறையில ஒரே ஒரு இடத்துல மட்டும் தங்கம் சொட்டி கிடக்கிறத பாக்குறான். அதை அவன் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே பாறை அடுக்குல இருந்து வெளியே வந்த பாம்பு பட்டுன்னு பாஞ்சு அவனை கடிச்சிருது. தங்கலான அதை வெட்டி போட்டுட்டு அவனுக்கு வைத்தியம் பார்க்க பாக்குறாரு. அப்ப அந்த பாறைக்குள்ள இருந்து சரசரன்னு பாம்புங்க வெளியே வருது. எல்லாருமா கஷ்டப்பட்டு அதுங்களை வெட்டிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பாம்பு தங்கலானோட பிள்ளைங்களை கடிக்க வருது. அதை ஒரு வெட்டுறதுக்குள்ள பாஞ்ச பாம்பு தங்கலானோட பொண்ணு கையை கடிச்சிருது. அதுல கொஞ்ச நேரத்திலே விஷம் தலைக்கேறி குழந்தை செத்துடுறாங்க. இந்த சம்பவத்தால மக்கள்லாம் ரொம்ப உடஞ்சு போயிடுறாங்க. இறந்து போன புள்ளைய புதைச்சிட்டு சோகத்துல உட்கார்ந்துருக்க தங்கலான் கிட்ட வந்த சித்தப்பா, போன தடவை ஆரத்தியோட ரத்தத்தால தான் இந்த இடமே தங்கமா மாறுனுச்சு, அதனால இந்த தடவையும் அப்படியே பண்ணலான்னு சொல்றாரு. ஆனா தங்கலான் அதெல்லாம் பண்றது தப்புன்னு சொல்றான். நாகர்களோட தலைவி ஆரத்தி கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டு இருக்காங்க. அவதான் மக்களை இங்கிருந்து போக வைக்கிறதுக்காக பாம்புகளை ஏவி இருக்கா. ஆனா நடந்த இந்த சம்பவத்தால பொறுமையை இழந்த கிளமெண்ட் இந்த பாறையை அடிச்சு நொறுக்குங்கடான்னு சொல்றான். அப்பதான் தங்கலானுக்கு இந்த பாறை முப்பாட்டன் அரசனுக்காக சண்டை போட்டு கொடுத்த பாறைங்கிறது புரியுது. அதனால அதை அடிச்சு உடைச்சா தங்கம் கிடைக்கும்னு சொல்லி மக்கள் எல்லாரையும் உடைக்க சொல்றான். ஆனா மக்கள் எவ்வளவு உடைச்சும் அதை ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால மக்கள் அந்த பாறையை சுத்தி தோன்றாங்களா, அப்ப கூட அவங்களால அந்த பாறையை உடைக்க முடியல. ரொம்ப நாளா இந்த வேலை இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறதால துரைக்கிட்ட இருந்த காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிருது. அதனால மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த தினக்கூலியை நிறுத்திட்டு அவங்களுக்கு போட்டுக்கிட்டு இருந்த சாப்பாடையும் குறைச்சிடுறான். அதனால மக்கள்லாம் வேலை செய்ய முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு கட்டத்துல சாப்பாடே நிறுத்திடுறான். உடம்புல தெம்பு இல்லாததால வேலை பார்க்க முடியாம போன மக்கள் மேல அவங்க தூக்கிட்டு இருக்கிற கல்லுகளே விழுது. அப்படி ஒரு விபத்துல தங்கலானோட சித்தப்பா இறந்து போயிடுறாரு. இதெல்லாத்துக்கும் காரணம் அந்த புத்தர் சிலை தான் சொல்லி அந்த வன்மம் பிடிச்சவன் துணியை போட்டு அதை மூடிடுறான். பொறுத்து பொறுத்து பார்த்ததோட அன்னைக்கு ராத்திரி நல்லா குடிச்சிட்டு நேரா அந்த பாறை கிட்ட வந்து, நீ ஒளிச்சு வச்சிருக்கிற தங்கத்தை என்கிட்ட காட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லி அதை அடிச்சு உடைக்க பாக்குறான். அப்ப திடீர்
திடீர்னு அவனை யாரோ அடிச்சா மாதிரி போய் விழறான். அதோட அவங்க இருந்த கூடாரம், அங்க இருந்த மரம் எல்லாமே பத்தி எரியுதா. அதுல பீதி அடைஞ்ச மக்கள்லாம் எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப எரிஞ்சுக்கிட்டு இருந்த தீ தங்கலான் அடிச்சு கீழே தள்ளுது. அடுத்த நாள் காலையில தங்கலான் எந்திரிச்சு பார்க்கும்போது கிளமன் துரை அவருக்கு பக்கத்திலே கவுந்து கிடக்கான். என்னடா இங்க நடக்குதுன்னு எந்திரிச்சு பாக்குறாரு. அவருக்கு முன்னாடி வந்த ஆரத்தி இங்க இருக்கிற தங்கத்துக்கெல்லாம் நீ தாண்டா பொறுப்புன்னு சொல்றா. அட போடி இவளேன்னு தங்கலான் மக்களை தேடி ஓட பயந்து போன மக்கள்லாம் அந்த இடத்தை விட்டே கிளம்ப பாக்குறாங்க. அப்ப எந்திரிச்சு வந்த துரை பட்டாளத்தாளங்களோட சேர்ந்து அவங்க கிட்ட துப்பாக்கியை காட்டி தங்கம் கிடைக்கிற வரைக்கும் ஒரு பையன் இங்கிருந்து போக கூடாதுன்னு சொல்றான். மக்கள்லாம் அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாம பசியில வாடி போய் உட்கார்ந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு எரும மாடு அங்க வருதுங்க. அத பார்த்த மக்கள்லாம் அதை அடிச்சு கொண்டு சாப்பிட்டுலான்னு வெறி கொண்டு துரத்துறாங்களா. அது தப்பிச்சு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் அவங்கள நோக்கி வருது. அப்ப அது மேல ஆரத்தி வர மாதிரி தங்கலானுக்கு தெரியுது. ஒரு பெரிய அருவாளா எடுத்துட்டு வந்தவரு வாடி வான்னு ஒரே வெட்டில தலையை துண்டாக்கிறாரு. அந்த மாட்டுக்கறிய வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு இருந்த மக்களை பார்த்து நாம மட்டும் இந்த பாறையை பொழந்து தங்கத்தை எடுத்தோம்னா நம்மளோட வாழ்க்கையே மாறிடும். இதை எரிச்சோம்னா அந்த சூட்டுல அது மெதுவாகும். அப்புறமா சுத்திய வச்சு அடிச்சோம்னா சுக்கல் சுக்கலா உடஞ்சு விழும். வாங்க அந்த பாறையா நாமலான்னு ஒரு கை பாத்திரலாம் அப்படின்னு தங்கலான் சொல்றாரு. மக்களும் கையில கிடைச்ச கட்டையெல்லாம் கொண்டாந்து வச்சு எரிச்சு வெறி கொண்டு அந்த பாறையை அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அடிச்ச அடியில தங்கலான் சொன்ன மாதிரியே அந்த பாறை சுக்கல் சுக்கலா உடையுது. அப்ப அதை உடைச்சுக்கிட்டு இருந்த கிளமண்டும் தங்கலானும் இன்னும் சிலரோட அதுக்குள்ள இருந்த சுரங்கத்துக்குள்ள விழறாங்க. அந்த சுரங்கத்துல முப்பாட்டனும் அவரோட ஆளுங்களும் அரசர்கள் மாதிரி தங்கலானோட கண்ணுக்கு தெரியுறாங்க. முப்பாட்டம் இந்த இடத்த அரசனுக்கு கொடுத்தோன்னே கொஞ்ச காலத்துக்கு அரசாங்க தங்க எடுத்திருப்பான் போல. அதுக்கப்புறம் மறுபிறப்பு எடுத்து வந்த ஆரத்தி மறுபடியும் அவனுங்களை அடிச்சு ஓட விட்டுருக்கா. அதோட இந்த இடத்தையும் யாருக்கும் தெரியாதபடி பாறைகளை கொண்டு அடைச்சும் வச்சிருக்கா. இப்ப மறுபடியும் இதை கண்டுபிடிச்ச மக்கள் ரொம்ப சந்தோஷத்தோட சுரங்கத்துக்குள்ள வந்து மின்னுற தங்கத்தை பாக்குறாங்க. அந்த சந்தோஷத்தோடயே ஒவ்வொருத்தரா தங்கத்தை வெட்டி மேல எடுத்துட்டு வராங்களா. அங்க நின்றுட்டு இருந்த வன்மம் பிடிச்சவன் இது போதுமா இல்ல இன்னும் வேணுமான்னு கேக்குறான். இதுவே போதும்னு புது மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் வெள்ளந்தையா சொல்றாங்க. உங்களுக்கு எல்லாம் தங்கம் கேக்குதாடா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து தங்கத்தை புடிங்கிட்டு பட்டாளத்தானுங்களை விட்டு அடிக்க சொல்றான். பட்டாளத்தானுங்க பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறானுங்க. ஏன் பொண்டாட்டியாவாட அடிக்கிறீங்கன்னு மாப்பிள்ள அவனுங்களை அடிக்கிறானா. அப்ப அங்க வந்த துரை அவனை துப்பாக்கியால ஒரே அடியில அடிச்சு கொன்னுடுறான். அதை பார்த்து கதறி எழுத மாப்பிள்ளையோட பொண்டாட்டி என் புருஷனை அநியாயமா கொன்னுட்டீங்களடான்னு சொல்லி பைத்தியம் பிடிச்ச மாதிரி தங்கத்தை எடுத்துட்டு ஓடுறா. இந்த கிளமன் துரை அவளையும் சுட்டு கொன்னுடுறான். அதை பார்த்த மக்கள்லாம் அப்படியே ஆடி போயிடுறாங்க. அப்ப இந்த வன்மம் பிடிச்ச உள்ள பூந்து வெட்டின தங்கத்தை எல்லாம் கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் அடிமையா இருந்தா விருது பட்டம் இலவசம்னு ஏதாவது வாங்கி தரான்னு பேரம் பேசுறான். ஏண்டா எங்களோட உழைப்ப சொன்னிட்டு எங்களையே கொள்வீங்க, கொடுக்கறதா சொன்ன தங்கத்தையும் கொடுக்க மாட்டீங்க. இப்பெல்லாம் அநியாயம் பண்றதுக்கு உங்களுக்கு யாருடா உரிமை கொடுத்தா? இது எங்க உழைப்பால கிடைச்ச தங்கம், இது நாங்க யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பசுபதி சொல்றாரு. உனக்கு இப்பெல்லாம் பேசுறதுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் அப்படின்னு வன்மம் பிடிச்சவன் பசுபதியை போட்டு அடி அடின்னு அடிக்க பொறுத்து பொறுத்து பார்த்த பசுபதி அவர் கையில வச்சிருந்த தங்க கல்லாலேயே அந்த வன்மம் பிடிச்சவனை அடிச்சே கொன்னுடுறாரு. அதை பார்த்துட்டு பட்டாளத்தானுங்களாம் பாஞ்சு வரானுங்க. மக்கள் இருந்த வெறியில அவனுங்களை வெட்டி கொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சமயத்துல சுரங்கத்துல இருந்து மேல ஏறி வந்த தங்கலான் அடே அடிச்சுக்கிறத முதல்ல நிறுத்துங்கடா, நீங்கெல்லாம் வெட்டினது தங்கமே இல்ல, அது வெறும் மின்னுற கல்லு அப்படின்னு சொல்லி கத்துறான். என்னடா சொல்றேன்னு அதை அமுக்கி பார்த்தா அவங்க வெட்டிட்டு வந்த தங்கம் பொசுக்குன்னு உடஞ்சி தூள் தூளா போயிருது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆரத்தி தான்பான்னு தங்கலான் சொல்ல அப்ப நாகர்களோட அங்க வந்த ஆரத்தி ஒவ்வொரு பட்டாளத்தானுங்களையா போட்டு தள்ள ஆரம்பிக்கிறா. தான் யாருங்கிறதையே புரிஞ்சுக்காம இருக்கிறவன் அவனும் சாவான், அவனை நம்பி வர மக்களையும் சாவ கொடுப்பான் அப்படின்னு சொன்ன தங்கலானோட கண்ணுக்கு மட்டுமே தெரியுற ஆரத்தி இப்ப இருக்கிற ஆரத்தி மேல ஏறா. அவன் மொத்தமா அந்த ஆரத்தியா மாறிடுறா. நீ எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டல ஆரனே அப்படின்னு சொன்னவ அந்த இடத்தையே இருள் பகல்னு மாத்தி மாத்தி மாத்திரா. அதை பார்த்து மக்கள்லாம் அதிர்ச்சியாக மூத்தவன் உடம்புல சாமி ஏறுது. வாங்க எல்லாரும் ஆரத்தி பக்கம் போவோம் அவன் சொல்றான். அப்ப தான் ஆளுங்களோட மிஞ்சி இருக்கிற பட்டாளத்தானுங்களையும் போட்டு தள்ள ஆரத்தி தங்கலான போட்டு வெளுத்து வாங்குறா. அதோட ஒரு கத்து கத்துறா பாருங்க. அங்க இருக்கிற எல்லாருமே காதை பிடிச்சிட்டு உட்கார்ந்துடுறாங்க. அப்பதாங்க இந்த மண்ணுல நடந்த மொத்த கதையும் தங்கலானுக்கு ஞாபகம் வருது. கிமு 500ல, அதாவது இன்னையில இருந்து ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப நாகர்களோட காடா இருந்த இந்த இடத்துக்கு வந்த புத்தர் நம்ம பொருள் மேல வச்சிருக்கிற பற்று தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம்னு சொல்லி அந்த மக்களுக்கு உபதேசம் பண்றாரு. அந்த சமயத்துல தங்கலான் அந்த காட்டை பாதுகாக்கிற ஆரனாவும் இப்போ இருக்கிற ஆரத்தி அப்பயும் ஆரத்தியாவும் பிறந்திருக்கிறாங்க. அப்ப அந்த காட்டுல இருக்கிற தங்கத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு கொள்ளை கூட்டாங்க வரானுங்களா. அப்ப அவனுங்களை தடுக்கிறதுக்காக காட்டை பாதுகாக்கிற பொறுப்பு ஆரத்தி கிட்ட கொடுத்துட்டு ஆரன் அந்த கொள்ளைக்காரனுங்க கூட சண்டை போட போயிருக்கான். ஆனா அந்த போர்ல அவனும் அவனோட வீரர்களும் கொள்ளையர்களால வீழ்த்தப்பட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கொள்ளைக்காரனுங்க அவங்க எல்லாரையும் அடிமைகளாக்கி இருக்கானுங்க. அவனுங்களை வச்சு அங்க இருக்கிற தங்கத்தை எடுக்க வச்சிருக்கானுங்க. இன்னைக்காவது ஒரு நாள் தான் மக்களோட வாழ்க்கையை மாத்திர மாட்டோமான்னு ஆரன் மறுபடியும் மறுபிறப்படுத்தி இப்ப தங்கலானா பிறந்திருக்கிறான். பல காலங்களா தங்களோட சொந்த நிலத்தை விட்டு அடிமைகளா வெளியே வாழ்ந்ததால தங்கலானோட முப்பாட்டானுங்களாம் அவங்களோட வரலாறையே மறந்துட்டானுங்க. இப்ப இது எல்லாமே தங்கலானுக்கு ஞாபகம் வந்துருது. ஆரத்தியை கொல்ல வர துறையா அடிச்சு தள்ளிடுறான்.
ஆனா துரை சும்மா விடுற மாதிரி இல்ல. தங்கலான் அடிச்சு தள்ளிட்டு ஒரு கத்தியை எடுத்து ஆரத்தியோட வயிற்றிலேயே கோட்டை போட்டுடுறான். அதுல கடுப்பான தங்கலான் துரைய குத்தி கொண்டுடுறான். அதோட தனக்கு வந்த எல்லா ஞாபகத்தையும் ஆரத்தி கிட்ட சொன்னவன், நான் யாருங்கிறது தெரியாம இப்பெல்லாம் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிரு. நீ சொன்ன மாதிரியே இந்த மண்ணை காப்பாத்துறது நம்ம கடமை தான். ஆனா அது கூடவே இந்த மண்ணுல இருக்கிற வளத்தை வச்சு நம்ம மக்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதும் நம்ம கடமை தான். தயவு செஞ்சு இந்த தங்கத்தை எடுத்துக்க விடு அப்படின்னு கேக்குறான். இந்த தங்கம் உன்னோட வாழ்க்கைய மாத்திடும்னு நினைக்கிறியா ஆரா? சரி போய் முயற்சி செஞ்சு பாரு அப்படின்னு ஆரத்தி சொல்றா. அவ அனுமதியோட சுரங்கத்துல இறங்கி தங்கத்தை வெட்டி எடுத்தோன அது வரைக்கும் மின்னுற கல்லா இருந்தது உண்மையான தங்கமா மாறிடுது. தங்கலான் வெட்டி எடுத்துட்டு வந்த தங்கத்தை பார்த்த மக்கள் எல்லாரும் கடைசியா நம்ம வாழ்க்கை மாறிடுச்சுன்னு சந்தோஷப்படுறாங்க. நாகர்களும் அவங்களோட சேர்ந்துக்கிறாங்க. அப்ப சில வெள்ளைக்காரனுங்க ஒரு படையோட அங்க வரானுங்க. அவங்கள பார்த்த மக்கள்லாம் இந்த இடம் எங்களோடதாங்கிற மாதிரி கொக்கரிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது. ஆனா இதுக்கப்புறம் வெள்ளைக்காரங்க நாகர்களோட சேர்ந்து அந்த இடத்துல தங்கத்தை எடுக்க ஆரம்பிச்சதாவும் அந்த இடம் தான் இப்ப கோலார் தங்க வேலா இருக்கிறதாவும் கிரெடிட் சீன்ல காட்டுறாங்க. ஹாலிவுட் படங்களுக்கு இணையான ஒரு மேக்கிங்ல உருவாயிருக்கிற இந்த படத்துல ஹாலிவுட்ல எப்படி கதையை விளக்காம ஷார்ட்டை வச்சே கதையை சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஒரு நுட்பத்தை இயக்குனர் கையாண்டிருக்காரு. என்னோட விளக்கம் இந்த கதையை உங்களுக்கு புரிய வச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ போய் இந்த படத்தை தியேட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட நோட்டிஃபிகேஷன் முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களை சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.